வைக்க மாட்டேன்றாரா விஜய். இவர் எப்படின்னா மக்களை போய் காப்பாற்றுருவார். இவர் ஒரு அம்மா அழுகுறாங்க ஒரு குழந்தைய வச்சுக்கிட்டு. காலையிலேருந்து பார்க்குறதுக்கு அந்த குழந்தைக்கு பசிக்குது, ஒரு குடம் தண்ணி வைக்கலையா வீட்டுக்கிட்ட. நீங்கள் கேள்விப்பட்டீங்களா டிவியில்? அப்போ நீ வந்து மக்களை சாதிச்சிருவியா? எவ்வளோ பேர் இல்லாதவன் நடிகர், நாடக நடிகர் எல்லாம் இருக்கிறான் உனக்கு தெரிஞ்சு. நீ இந்த ஸ்டார் தானே, அதெல்லாம் சரி பண்ணிட்டு வாயா அரசியலுக்கு. விஜயகாந்த் பண்ணார்ல, எல்லாருக்கும் செஞ்சார்ல, அதை சரி பண்ணிட்டு வாயா அரசியலுக்கு. உடனே வந்து நீ அப்படியே வானத்துலேருந்து குச்சி உடனே முதலமைச்சராக செஞ்சிடலான்னு பார்க்குறியா? ஈரோட்டில் இடைத்தேர்தல் வருது, அதில் வந்து நிற்க சொல்லு ஆளை. நின்று அவர் கெப்பாசிட்டி எதுன்னு காட்ட சொல்லு. அப்போ தெரியும். கரெக்டாக 234 தொகுதியில் தான் கோழி கிழிப்பாராம், தனியாக நிற்க மாட்டாராம். அப்புறம் இப்படி இடைத்தேர்தல் வந்தால் அப்போ எப்படி தலைவர் நின்னார் கேப்டனு? 2005 எல்லா இடைத்தேர்தலும் நின்னார். நின்று சரிக்கு சரிமாக ஓட்டு வாங்கினார். தைரியம், ஒரு மனுஷனுக்கு தைரியன்றது தான் பலமே. சும்மா அந்த தைரியமெல்லாம் கிடையாது. யாரு முதல்வரா? உட்காந்துருவார். முதல்வரா? பிரதமராக உட்காந்துருவார். பிரதமராக உட்காந்துருவார்ண்ணா. சாம பிரதமராக உட்காந்துருவார். அப்புறம் ஜனாதிபதி ஆகிடுவார். கோடிக்கணக்கு இருக்காங்க. நான் மிட்டாய் வாங்கி கொடுத்தா கிராமப்புற அந்த பையன் மிட்டாய் வாங்கி கொடுத்தா பின்னாடியே வருவான். ஆமாம், கோடிக்கணக்கு பேர் இருக்காங்க, தப்பு இல்லை. 8 லட்சம் பேரா? நாங்கள் போனோம். நான் சும்மா போனேன் டைம் பாஸுக்கு. ஒருத்தவங்களுக்கு அந்த வழியில் ஒருத்தவங்களுக்கு சாப்பாடு போட்டுருப்பேன், தண்ணி வாங்கி வச்சுருப்பேன். நிற்கல் நான் போனேன், என் பொண்டாட்டிகிட்ட நான் போனேன், சும்மா போனேன் டைம் பாஸுக்காக. ஒரே ஒரு தண்ணி வாங்கி வச்சுருப்பேன் அந்த வழியில். கேளு, ஜனங்க எவ்வளோ பாடுபட்டு லோல்பட்டு இதே வந்தாங்க. தண்ணிக்கு இது சாப்பிடு எல்லாம் இருக்குது.